இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ங்கிறது உண்மையாவே இன்க்ரீஸ் ஆயிருக்க தான் செய்யுது. அந்த காலத்துல இல்லையா அப்டின்னா, அந்த காலத்துல கண்டிப்பா இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து அஃபிஷியலாவே 2ண்ட் ஒய்ஃப், 3ர்ட் ஒய்ஃப் அப்டின்னு அதுக்கும் முன்னாடி உங்க தாத்தா, பாட்டிக்கும்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, 5 பொண்டாட்டி, 6 பொண்டாட்டின்னு வச்சிருப்பாங்க. ஸ்டில் அது இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து அத வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்டின்றாங்க. இதுக்கு இப்போ மெயினான ரீசன் அப்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அகைன் அதுதான். என் ஃப்ரீடம்ல நீ தலையிடாதன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாயிண்ட் வைக்கும்போது தான் அது அங்க லீட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு பார்ட்னர் கிட்ட நம்ம அன்பா வந்து பேசி, இது வந்து கண்ட்ரோல் இல்ல. நீ இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் உன்ன கண்ட்ரோல் பண்ணல ஃபர்ஸ்ட்டு. சிட்யூவேஷன், என்விரான்மென்ட் இப்படி இருக்கு. நம்ம எமோஷன்ஸ் நம்ம கையில சில நேரங்கள்ல இருக்காது. கை மீறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி டைம்ல ஸ்பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்ட்னரும் நானும் உட்காந்து பேசுறோம் அப்படின்னா, இதுதான் பேசணும். ஆக்சுவலி அதுதான் குவாலிட்டி டைம். அத விட்டு நான் நான் இன்னைக்கு டின்னர் சாப்பிட போறேன், ஹோட்டல் போனோம், இது ஆர்டர் பண்ணோம், சாப்பிட்டோம். அது குவாலிட்டி டைமே இல்ல. உங்க 2 பேர பத்தி நீங்க என்ன பேசுறீங்கங்கிறது இதுதான். அப்போ அந்த புரிதல இன்னொருத்தருக்கு சொல்ல வைக்குது. அது மென் விமனுக்கும் சொல்லலாம். விமன் மென்னுக்கும் சொல்லலாம். ஓகேயா? இவங்க தான் இப்படி போறாங்க, அஃபேர்க்கு போறாங்கன்னுலாம் கிடையாது. 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க அந்த விஷயத்துல. ஸோ அப்போ அந்த கான்வர்சேஷன வைக்கும்போது என்ன ஆகும்னா, புரிதல் டெவலப் ஆகும். ஓ! ஓகே ஃபைன். இந்த மாதிரி இருக்கு போல. அப்போ நம்ம வந்து யார்கிட்டயாவது பேசுறோம் அப்படின்னா, நம்மளோட லிமிட் அங்க வச்சுக்கணுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல டெவலப் ஆகும். ஆனா, இத எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவன் என்ன கண்ட்ரோல் பண்றான். அவ என்ன கண்ட்ரோல் பண்றா. என்ன யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் ஃபோன் பேசினாவே வந்துடுறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஆட்டிட்யூட் இருக்கும்போது ஆப்வியஸா அங்க பிரச்சனை வரதான் செய்யும். நல்லத சொல்ல போய் அது கெட்டத்துக்குள்ள போகறதுக்கான ஒரு இதுவாக அங்க மாறிடுது. ஸோ அந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்ற ஆஸ்பெக்ட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எப்போ அது கண்ட்ரோலிங்ன்னு நம்ம யோசிக்கணும்னா, அது ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்களாவே இருக்க முடியாத டைம்ல தான். சும்மா ஒரு ரிலேட்டிவ் கிட்ட பேசினா கூட பேசாதன்னு சொல்லும்போது தான் அது கண்ட்ரோலிங். ஓகேயா? அத தாண்டி நீ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னும்போது வந்து உங்க ஸ்பௌஸ் சொல்றாங்க அப்படின்னா, அத கொஞ்சம் காது குடுத்து கேட்கலாம் நம்ம. ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? இது எங்க பிரச்சனையில போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சோம்னாவே, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ நெறைய தடுக்கலாம். இதுல வந்து அட்ராக்ஷன் இல்லாம போறாங்க. அ ரிலேஷன்ஷிப்ல சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதனால போறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் தான். எல்லாருமே வந்து புடிச்சு தான் ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறோம் நம்ம. ரொம்ப ரேர் கேஸ்ல தான் தள்ளப்படுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல எங்கேயோ ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல எனக்கு அந்த பார்ட்னர புடிச்சிருக்கு. நான் அதனால கமிட் ஆவுறேன் அவங்க கிட்டன்ற பாயிண்ட்ல போம்போது, அந்த பாசிட்டிவ்ஸ எடுத்துட்டு போகவே மாட்றாங்க. அந்த இனிஷியலா பார்க்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அங்கேயே மூடி வச்சுட்டு, நெகட்டிவ்ஸ மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சுர்றாங்க. இது குறையா இருக்கு. இது சரியில்ல. இந்த விதத்துல இவங்க தப்பா இருக்காங்க. அத மட்டுமே பார்க்குறாங்க. அவங்க கிட்ட நல்லதும் இருக்கும்ல. அது எப்படி ஒரு பெர்சன் நெகட்டிவா மட்டும் இருக்க முடியும்? ஸோ அந்த பாசிட்டிவிட்டிய கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ரொம்பவே ரிலேஷன்ஷிப்ப நல்லதாவே எடுத்துட்டு போகலாம்.